உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இட்லி மீதமாயிடுச்சா? எப்போவுமே சூரிய வம்ச ஸ்டைலில் இட்லி உப்புமா தான் செய்யணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எல்லா இட்லியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்படி இல்லைனா நெய் உங்களோட விருப்பம் போல் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் இட்லி பொடி, உங்களோட இட்லிக்கான குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொடியை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு 4 இட்லிக்கு நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் இட்லியோடு அந்த இட்லி பொடி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில் பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே டேஸ்டிங்க்கு போட்டு கொடுத்தேன். அம்மா இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் மிச்சத்தை நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.